இந்த விழாவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா? பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பட்டா வழங்குறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு பட்டா வழங்க போறோம். நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளே இந்த அளவுக்கு பட்டா வழங்குறது இந்த நிகழ்ச்சியில் தான் இவ்வளவு அதிகம். இதுக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுக்கள், என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம், முக்கியமானது. அந்த உரிமையும் கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. திருவள்ளூர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா? அதனால புதுசா ஒரு 5 அறிவிப்புகளை நான் இந்த விழாவில் வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றின் குறுக்க 20,37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாலாங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி விலாசபுரம் சாலையில கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க 23,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் 2,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும். நான்காவது அறிவிப்பு, இந்தியாவிலேயே 2வது பெரிய உப்புத்தர நில ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது. இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக வலை பின்னும் கூடம் அமைத்து தரப்படும். இறுதியா மிக முக்கியமான 5வது அறிவிப்பு, வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமழிச ஊத்துக்கோட்டை சாலை 51 கோடி ரூபாய் மதிப்பீட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இப்படி நம்ம அரசோட அக்கறையான நிர்வாகத்தால அனைத்து துறையும் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு வருது. அனைத்து தரப்பு மக்களும் வளர்றாங்க. அதனாலதான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடையுது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களால தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி நடைபெற்று வருது. நீங்க பாக்குறீங்க, மகளிருக்கு வழங்குகிற 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண்களுடைய பொருளாதார சுதந்திரம் இன்னைக்கு அவங்களுக்கு அளிச்சு அவங்க தன்னம்பிக்கையை உயர்த்தி இருக்கு. நீங்க என்ன சொல்றாங்க, அந்த பஸ்ஸை பார்த்து ஸ்டாலின் பஸ் என்று நீங்க அன்போடு கூப்பிடுகிற அந்த விடியல் பயணம் திட்டத்தால பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமா, காலையில பசியோடு பள்ளிக்கு வந்த மாணவர்கள் இப்ப சூடான சுவையான ஊட்டச்சத்து உணவை கால உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க. இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு. தாய்மாருடைய பணிச்சுமை குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் சத்து குறைபாட்டை போக்க கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு
மாதம் 1000 ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா அரசு பள்ளியுடைய மாணவர்கள் காலேஜில் சேர்றது, கல்லூரியில் போய் சேர்றது கடந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா 30 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லா மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை நிறுவிட்டு இருக்கிறோம். தொழிற்சாலையை நிறுவுவது மட்டும் இல்ல, அந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஏற்ற திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கிறோம். வளமான தமிழ்நாடு மட்டும் இல்ல, நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கோம். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நாட்டுக்கே முன்னோடியாக பல முற்போக்கு திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு வருது. சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்தியெல்லாம் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, பத்திரிகையிலும் படிச்சிருப்பீங்க. விளிம்பு நிலை மக்களுக்கு நம்ம அரசு அதிகாரம் வழங்குது. என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம். உள்ளாட்சி தேர்தலில் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல 15,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் ஒலிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க. இப்படி நம்ம ஆட்சியில தன்னம்பிக்கையும் வளர்ந்திருக்கு, தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. இதைத்தான் சிலரால பொறுத்துக்க முடியல. ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ சட்டம் ஒழுங்கு, அரசு நிர்வாகம் எல்லாத்திலையும் தமிழ்நாடு சிறப்பா செயல்படுது. செயல்படுற காரணத்தால் தான் எல்லா தரவுகளையும் தரவரிசையிலையும் தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற சில எதிர்கட்சிகள் பொறுப்பான எதிர்கட்சிகளாக நடந்துக்காம தமிழ்நாட்டுக்கே எதிரி கட்சிகள் மாதிரி செயல்படுறாங்க. அவங்க எண்ணம் என்ன? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு உறவாடி தமிழ்நாட்டை அடகு வைக்கணும். இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகளோட ஒரே எண்ணமா இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறதா இருந்தாலும், மும்மொழி திட்டத்தை நிராகரிக்கிறதா இருந்தாலும், வக்திருத்த சட்டத்தை எதிர்க்கிறதா இருந்தாலும், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை ஒன்று திரட்டுறதா இருந்தாலும், நாம தான் இந்திய அளவில் வலுவா ஓங்கி குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு. சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார். அதாவது நாம திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றா? ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்ல விரும்புறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது. மாநில உரிமையை கேட்கிறது தப்பா?